தென்பகுதியில் உள்ள சிங்கள இளைஞர்கள் கொழும்பை நோக்கி கூறியது கொளம்பட்ட கீரி கமட்ட கெக்கரி. ஆகவே 71ஆம் ஆண்டு வன்சேலை நோக்கிய தள்ளியதும் சிங்கள இளைஞர்கள். இப்பொழுது இலங்கையை ஒரு புது தாசைக்கு கொண்டு புது பாதையில் நாங்கள் செலுத்த போகிறோம், நீங்களும் எங்களோட அணிதிரள் என்று கேட்பதும் சிங்கள இளைஞர்கள். இதை போல ஒரு நெருக்கடி வரலாற்றில் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் பெற்ற போது ஒரு சுபிட்சமான பொருளாதாரத்தை கொண்டிருந்தது. இன்றும் 10 கிலோ அரிசிக்காக மக்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலைமை தென்பட்டது. இதுவரைக்கும் இலங்கையில ஒரு அன்புரோக்கன் ரெக்கார்ட், உடைக்க முடியாத சாதனை. எந்த அமைச்சரும் ஊழலுக்காக தண்டிக்கப்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்க என்னும் தனிநபர் தனியாக தெரிந்தார். DS சேனாநாயக்கா பதவிக்கு வருகிறார். முதலாவது அவர் கை வைக்கிறார் மலையக மக்களுடைய வாக்குரிமையில். எல்லாத்திலையும் பாரபட்சம் காட்டப்படும் திட்டங்களும் சட்டங்களும் உருவாக்கப்படுகின்றன. அரசியலை வைத்துக் கொண்டு பணம் பிழைத்த தமிழ் முதலைகளும் சில முஸ்லிம் தலைவர்களும் இந்த சுனாமியில் அடித்து செல்லப்பட வாய்ப்பு இருக்குது. அப்ப முதல்வன் படத்தில் வர்ற காட்சிக்குரிய கதை இலங்கைக்குரியது, படம் தான் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கேக்கு வாக்களித்தவர்கள், சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தவர்கள், வடக்கு கிழக்கில வேற சிந்தனை அல்லது அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்கள், எல்லோற்ற மனதிலேயும் இப்ப அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்று விட்டார். பாராளுமன்றத்தில் 113 ஆசனங்கள் அவர் பெறாவிட்டால் பொங்கு பாராளுமன்றம் அமையும், மிகப்பெரிய குழப்பநிலை உருவாகும், நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும். 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வரார். IMF சொன்னது வருமானத்தை கூட்டுங்கள் என்று. நோயாளிகள் மீது வரி விதிக்கப்பட்டது. அந்த உள்நாட்டில் கடன் படுவது என்பது 65 வருடமா இருக்கு. வணக்கம் நேயர்களே, மெய்வெளியின் அரசியல் வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய அரசியல் மாற்றம் பலவிதமான தாக்கங்களை, பலவிதமான எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே மிகவும் அவதானத்துக்குரியதான இலங்கையினுடைய தற்போதைய நகர்வுகள் தொடர்பாக அவதானிக்கப்பட வேண்டியதும், பேசப்பட வேண்டியதும், விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதுமான பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி கிட்டத்தட்ட 42.3% வாக்குகளை பெற்று அரசாட்சியை மாற்றி இருக்கின்றது. வளமையான பாரம்பரியமாக இருந்த இலங்கையினுடைய அரசியல் பண்பாட்டுக்குள் மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நம்பப்படுகின்ற அந்த வேளையில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதிலிருந்து பொருளாதார ரீதியான மிக முக்கியமான தளமாக பொருளாதாரம் பார்க்கப்பட்டு அரசியல் மாற்றம் நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையில் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் தொடர்பாகவும், எதிர்காலத்தில் இலங்கை எதிர்கொள்ளவிருக்கின்ற பொருளாதார வளர்ச்சி, மேம்பாடு, அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் தமிழர்கள் நாங்களும் எங்களுடைய இனத்தினுடைய பரம்பலுக்கு ஏற்ப அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றதாகவே என்று மிக முக்கியமாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லுடைய ப்ரொஃபஸராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிக மதிப்புக்குரிய பேராசிரியர் கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் அவரை இன்று எங்களுடைய நேரலையோ நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் ராஜிதா, உங்களுக்கும் சாமுக்கும் வணக்கம். நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று பலவதாக அலசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. மாற்றத்தை மக்கள் விரும்பி அனுரகுமாருக்கான வாக்குகள் வழங்கப்பட்டதாக எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? அந்த எதிர்பார்ப்பை பிரதிபலிப்பதாக உங்களுடைய ஜனாதிபதி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? எப்படி நீங்க சொல்ல போறீங்க? உண்மையிலேயே இலங்கை பொருளாதாரம் மிக மோசமான பின்னடைவை சந்தித்த நேரத்தில் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அது ஒரு நெருக்கடி உருவாகும் போது அதற்குரிய தீர்வு மிக முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்பது உலக நாடுகளின் நியதி என்று இலங்கை என்றுமில்லாதவாறு வரலாற்றில் எதிர்நோக்காத நெருக்கடி எதிர்கொண்ட நேரத்தில் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் பெற்ற போது ஒரு சுபிட்சமான பொருளாதாரத்தை கொண்டிருந்தது. ஆனால் 77 வருடங்கள் தாண்டி ஒரு நலம்புரியலை கொண்ட நாடு, உலகத்தில் இலவச கல்வி, இலவச சுகாதாரத்தை கொடுக்கின்ற நாடுகளில் ஒரு சில நாடுகளில் இலங்கை ஒன்று, தென்னாசியாவில் இப்படிப்பட்ட நாடு ஒன்றும் இல்லை. அதாவது இலவச கல்வி, இலவச சுகாதாரம். அப்படிப்பட்ட நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றும் வறுமை ஒழிப்பதற்கு ஒரு தனியான அமைச்சு இருக்கின்றது. இன்றும் 10 கிலோ அரிசிக்காக மக்கள்
வரிசையில் காத்திருக்கும் நிலைமை தென்பட்டது. மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறை, எரிபொருளுக்கு பற்றாக்குறை, உங்களது எரிவாயுக்கு பற்றாக்குறை, வீடுகள் 8 மணித்தியால மின்வெட்டு. இதனால் மக்கள் வெகுண்டெழுந்தார்கள், சீற்றம் கொண்டார்கள். ஆகவே இதை போல ஒரு நெருக்கடி வரலாற்றில் வரக்கூடாது. அதற்குரிய தேவை ஒரு முற்றிலுமான அரசியல் மாற்றம். இந்த தேவை எதன் அடிப்படையில் ஏற்பட்டதுன்னு சொன்னால், ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. இதுவரைக்கும் இலங்கையில ஒரு அன்புரோக்கன் ரெக்கார்ட், உடைக்க முடியாத சாதனை. எந்த அமைச்சரும் ஊழலுக்காக தண்டிக்கப்படவில்லை. 76 ஆண்டு கால சுதந்திர இலங்கையின் வரலாற்றில் தண்டிக்கப்படவில்லை. அப்ப ஊழல் அனுமதிக்கப்பட்டது. அதிகார துஷ்பிரயோகங்கள், அமைச்சர்கள் மிகவும் அதிகாரம் படைத்தவர்களாக காணப்பட்டார்கள். மக்களுக்கு வெறுப்பு கூடிக்கொண்டு வந்து இந்த நெருக்கடி வந்தவுடன் இதை தீர்க்க வேண்டும். ஆகவே இதற்கு யாரு தகுதியானவர் என்று பார்க்கும்போது, அனுரகுமார திசாநாயக்க என்னும் தனிநபர் தனியாக தெரிந்தார். இது அவருடைய கட்சி, அவருடைய கொள்கைகள், இடதுசாரி கொள்கைகள் என்றெல்லாம் நான் சிக்கலுக்குள்ள போக விரும்பவில்லை. மக்களுக்கு தெளிவாக தெரிந்த விடயம், எங்களுக்கு ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், அதிகார துஷ்பிரயோகம் ஒழிக்கப்பட வேண்டும், வீண் விரயம் ஒழிக்கப்பட வேண்டும், நாடு சுபிட்சம் பெற வேண்டும், இளைஞர்கள் யுவதிகள் நல்வாழ்வு பெற வேண்டும், சிறுவர்கள் நல்ல கல்வியை பெற வேண்டும், எங்களுடைய எதிர்காலம் வளமாக அமைய வேண்டும். அதற்குரிய தீர்வு என்னென்று சொன்னால் அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கா பார்த்தார்கள். அதற்குரிய ஆணை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்பொழுது நீங்கள் கூறுவதை போல ஒரு நீண்ட கால 76 வருட வரலாற்றினுடைய ஊழல் ரீதியாகத்தான், ஏற்பட்ட ஊழல் ரீதியாகத்தான் பொருளாதார பின்னடைவுக்கு இலங்கை எதிர்கொண்டிருக்கின்றதா, அல்லது இதே வேளையில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற இன முரண்களும் இதற்கு காரணமாக இருக்கின்றது, ஒரு சிறப்பு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க இந்த நேரத்தில்? உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் கிடைக்கின்றது. அப்பொழுது தமிழ் பேசும் மக்களை, தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதித்துவப்படுத்தின சர் பொன் ராமநாதன் பிரிவினையே கோரவில்லை. ஆனால் இலங்கையில் DS சேனாநாயக்கா பதவிக்கு வருகிறார். முதலாவது அவர் கை வைக்கிறார் மலையக மக்களுடைய வாக்குரிமையில். தமிழ் பிரதேசங்கள், முஸ்லிம் பிரதேசங்கள் வடக்கு கிழக்கில் மையம் கொண்டு குடியேற்றங்களை நிறுவுகிறார். பண்டாரநாயக்கா வருகிறார், அவர் சிங்கள சட்டத்தை கொண்டு வருகின்றார். ஸ்ரீமா அம்மையார் வருகின்றார், அவர் கல்வியில கை வச்சு மொழி ரீதியாக தமிழ் மொழியில் கல்வி கற்றவர்களுக்கு கூடுதலான வெட்டுப்புள்ளிகளை பல்கலைக்கழகம் செல்வதற்கு நிர்ணயிக்கிறார். சிங்கள மொழியில் கற்றவர்களுக்கு குறைவாக நிர்ணயிக்கிறார். அப்ப கல்வி, நிலம், மொழி எல்லாத்திலையும் பாரபட்சம் காட்டப்படும் திட்டங்களும் சட்டங்களும் உருவாக்கப்படுகின்றன. இதனூடாகத்தான் இந்த பிளவு நிலை ஏற்பட்டது. 71ஆம் ஆண்டு தென்பகுதியில் உள்ள சிங்கள இளைஞர்கள் கொழும்பை நோக்கி கூறியது, கொளம்பட்ட கீரி கமட்ட கெக்கரி. கொழும்புக்கு பால், எங்களுக்கு அந்த கெக்கரி காய், சேன பயிற்சியில் நீர் உண்டும் பாய்ச்சாமல் தானாகவே விளைகின்ற கெக்கரிக்காய். அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, நகர்ப்புறங்கள் கூடுதலாக ஆதரிக்கப்படுகின்றன அல்லது அவர்கள் சார்பாக கொள்கைகள் இருக்கின்றன, கிராமப்புற இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்லித்தான் அவர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். அப்பொழுது வடக்கு கிழக்கு இளைஞர்கள் அதை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 83ஆம் ஆண்டு அவர்களும் வன்முறைக்கு தூண்டப்படுகிறார்கள். காரணம் இந்த பாரபட்சமான செயல்முறைகள். இப்பொழுது தென்பகுதி இளைஞர்கள், எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, இவ்வளவு காலம் அந்த திசையில் நாங்கள் செல்ல முடியாது, நாங்கள் வேறு திசையில் பணிக்க போகிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் இளைஞர்களும் அதை கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஆகவே 71ஆம் ஆண்டு வன்சேலை நோக்கிய தள்ளியதும் சிங்கள இளைஞர்கள். இப்பொழுது இலங்கையை ஒரு புது தாசைக்கு கொண்டு புது பாதையில் நாங்கள் செலுத்த போகிறோம், நீங்களும் எங்களோட அணிதிரள் என்று கேட்பதும் சிங்கள இளைஞர்கள். ஆகவே இந்த வகையில் தான் நான் பார்க்க போனேன். அந்த பாரபட்சம் எங்கிருந்து உருவாகிட்டோ அங்கிருந்தே இந்த நல் சமிக்ஞை தென்படுகின்றது. இதை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு போகும்? நான் இப்பொழுது எல்லாம் சீராகிவிட்டது என்று சொல்லுவது நான் அவசரப்படுகிறேன் என்ற அர்த்தம். அப்படி அல்ல. இந்த நாட்டு மக்களை போல நானும் முன்னெச்சரிக்கையோட தான் பேசுகிறேன். எங்களுக்கு இன்னும் காலம் தேவை. 76 ஆண்டு கால பிரச்சனைகள் இருக்கின்றன. சில பிரச்சனைகள் 1000 ஆண்டுகளாக உள்ள பிரச்சனைகள். அவைகள் எல்லாம் ஒரு 10 நாளைக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள தீர்ந்து விடும் என்று எதிர்பார்ப்பதும் பிழையானது. அவருடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கின்றன என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நானும் அப்படித்தான் பேசுகிறேன். இது தொடருமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக மாற்றங்களை காணலாம். நீங்கள் சொல்லுவது போல அந்த யுத்தம் இலங்கை பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதித்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆகவே இப்பொழுது இந்த அவர் இரண்டு மிக முக்கியமான விடயங்களை நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்த அந்த இனங்களுக்கு இடையில பாரபட்சம் இல்ல மதங்களுக்கு இடையில வேறுபாடுகள் ஏற்படுத்துறதின் காரணமாக நாடு பிளவுபட்டு பொருளாதார ரீதியாக பின்தக்குவதற்கான ஒரு காரணியாகவும் நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னீர்கள். இந்த தேர்தல் முடிவுகள் அவரை ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மீட்பராக பார்க்கக்கூடிய மக்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரை ஒரு உயர்த்தி இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆனால் அன்றகுமார தசநாயக்காவின் ஜனாதிபதி அன்றகுமார தசநாயக்காவின் பெரும் கடன் சுமையோடு இவர் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். ஆகவே இதை இந்த குடிமக்கள், கல்விமான்கள், பிரஜைகள் அல்லது தொழில் வல்லுநர்கள், முதலீட்டாளர்கள் இவருடைய வருகை எப்படி பார்க்கின்றனர்? அவர்களுடைய ஆதரவு இவருக்கு எப்படி கிடைக்க போகின்றது என்று நினைக்கிறேன். உங்களது ஒன்று மட்டும் உண்மை, இலங்கை ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர். அவரை யாரும் பதவியை விட்டு நீக்க இயலாது. இப்ப ரெண்டு எங்களுக்கு தோற்றப்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது, பார்லமெண்டத்தில் ஒரு குழப்ப நிலை வரலாம், அப்படி ஒரு பார்வை இருக்கின்றது. அப்படி வந்தால் சிக்கல் வரும். ஆனால் இன்னொரு பார்வை இருக்கின்றது என்று சொன்னால், 56 லட்சம் வாக்குகளை அவருக்கு அளித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், பாராளுமன்றத்தில் 113 ஆசனங்கள் அவர் பெறாவிட்டால், என்பிபி பெறாவிட்டால் தொங்கு பாராளுமன்றம் அமையும், மிகப்பெரிய குழப்ப நிலை உருவாகும், நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று. ஆகவே ஜனாதிபதியிட கையால இப்ப ஆட்சி பாராளுமன்றம் வேறொரு கட்சிக்கு போய் இன்னொரு பிரதமர் வந்தால் அந்த காலம் அவ்வளவும், அது சந்திரிகா பண்டார நாயக குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்கே, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே, ஜனாதிபதி ஒரு பக்கம், பிரதமர் ஒரு பக்கம் இருந்த அவ்வளவு காலத்திலே நெருக்கடி உருவாகியது. ஜனாதிபதியும் பிரதமரும் ஒரு கட்சியில் இருந்த காலத்தில் இலங்கை நெருக்கடி வரவில்லை. ஆகவே இப்பொழுது ஜனாதிபதி வெற்றி பெற்று விட்டார். அவருக்கு 56 லட்சம் வாக்குகளை அளித்தவர்கள் அவர் ஜனாதிபதி ஆகுவாரா என்பதில் சிலர் சந்தேகம் கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கேக்கு வாக்களித்தவர்கள், சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தவர்கள், வடக்கு கிழக்கில வேற சிந்தனை அல்லது அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்கள், எல்லோற்ற மனதிலேயும் இப்ப அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்று விட்டார். ரணில் விக்ரமசிங்கே நீ கேட்க மாட்டார். அந்த கட்சியில இப்பொழுது குறிப்பிடத்தக்க தலைவர்கள் இல்லை. அப்ப அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? சிலர் வாக்களிக்க போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தவர்கள் சிலர் தங்களோட கட்சி தோற்றுவிட்டது என்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு போகாமல் வாய்ப்பு இருக்கின்றது. வடக்கு கிழக்குல மலையகத்துல தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் இப்பொழுது தங்களுக்கும் மாற்றல் வேணும், நாங்களும் இவர்கள் பின்னால் அணிதிரள வேண்டும் என்ற குரல்கள் வர தொடங்கிவிட்டன. அப்படி பார்த்தால் அனுரகுமார் திசாநாயக்காவின் கட்சி சிலவளை 113 ஆசனங்களை தாண்டியும் பெறக்கூடிய வாய்ப்பு தென்படுகின்றது. இப்பொழுது இவர்கள் அறிமுகப்படுத்துகிற அதிரடி திட்டங்கள், ஊழலுக்கு எதிரான, துஷ்பிரயோகத்துக்கு எதிரான, வீண்விரயத்துக்கு எதிரான திட்டங்களை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல தொடங்கி விட்டார்கள், என்ன நடந்திருக்கின்றதை பாருங்கள் என்று. இப்பொழுது மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன என்று வாக்காளர்கள் கேட்கலாம். ஆகவே வணிகர்கள், நிர்வாக அதிகாரிகள் எல்லோரும் விரும்பியோ விரும்பாமலோ இவர்களோட இணைந்து பணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் மாறிவிட்டார்கள். என்ற ஜனாதிபதியின் சர்வ வல்லமை படைத்த ஜனாதிபதி வந்து விட்டார். அதான் இன்றைய நிலைமை. ஆகவே இப்பொழுது அன்றோடு இணைந்து பயணித்தோமானால் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை நோக்கிய இலங்கையினுடைய முன்னேற்றம் காணப்படும் என்று சொல்றீங்க. இதே நேரத்தில் IMF-னுடைய விடயம் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த தனக்கு வாக்களிக்காவிட்டால் இலங்கை பாரிய நெருக்கடிகளுக்கு தள்ளப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள், மீண்டும் வரிசைகள் வரலாம், மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய தேவை ஏற்படும் என்று அடிக்கடி அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கூறிக்கொண்டிருந்தார். ஆகவே IMF-ஓடு அல்லது உலக வங்கியோடு ஏனைய கடன் கொடுனர்களோடு அனுரகுமார திசாநாயக்காவுடைய உறவு அப்படி இருக்க போகின்றது, அல்லது அவர்களுடைய ஆதரவு புதிய ஜனாதிபதிக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறேன். என்றால் IMF-னுடைய தலைவர் பணிப்பாளர் மிகுந்த தன்னுடைய நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இல்லையா? அவை எப்படி இவர்களுடைய பார்வை புதிய ஜனாதிபதியில் இருக்கின்றது? வளமான நாட்டை கொண்டு வருவதற்குரிய தகுதியை இவர்கள் நம்புகின்றார்கள்? அப்படி உங்களுடைய பார்வையை பார்க்கிறீங்க? IMF-வின் காலில் இலங்கை விழ வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? ஏன் நெருக்கடி உருவாகினது? ஒன்று, இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டது, உல்லாச பயணிகள் வரவில்லை, புலம்பெயர்ந்த இளைஞர்கள் பணம் அனுப்பவில்லை, கோட்டாபய ராஜபக்ஷ வரியை கடுமையாக குறைத்தார், 1 மாதத்துக்குள் கரிம விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் போக வேண்டும் என்று சொன்னார், பசலில் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று சொன்னார். இதெல்லாம் சேர்ந்துதான் நெருக்கடி உருவாகியது. 1 பில்லியன்
பணம் $1 பில்லியன் கையில் இருப்பில் இருந்த போது அதை அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதிக்கு பயன்படுத்துங்கள், அந்த டிஃபால்ட் கடனை திருப்பி செலுத்த முடியாத கட்டத்தில் இருக்கிறோம் என்று அறிவியுங்கள் என்று பல பொருளியலாளர் ஆலோசனை கூறியும் கேட்கவில்லை. அதை அந்த அந்த $1 பில்லியனையும் பயன்படுத்தினார்கள். எரிபொருளுக்கு காசு இல்லை, எரிவாயுக்கு காசு இல்லை, நெருக்கடி உருவாகியது. இப்பொழுது கொரோனா பெருந்தொட்டு வருமா? உல்லாச பேர் பெறாம விடுறார்களா? இலங்கையர்கள் பணம் அனுப்பாமல் இருக்கிறார்களா? கரிமை விவசாயம் என்று சொல்லி விவசாயம் தடை செய்யப்படுதா? ஒன்றுமே இல்லை. ஜப்பான் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றது, தாங்கள் நிறுத்தி வைத்த அந்த ஜப்பான் ரயில்வே ப்ராஜெக்ட் உட்பட அது 11 ப்ராஜெக்ட் நான் உடனடியாக ஆரம்பிக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு டாலர் வரப்போகின்றது. சர்வதேச நாணயம் கூறிவிட்டது, நாங்கள் புதிய அரசாங்கத்துடன் செயற்பட வேண்டும். அதாவது சர்வதேச நாணயத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு ரணில் விக்ரமசிங்கேக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவருக்கும் இடையிலான உறவு அல்ல, அது சர்வதேசிய நாணய நிதியம் என்ற அமைப்புக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவு. ஆகவே ஒரு அங்கத்துவ நாட்டுக்கு அந்நிய செலாவணி பிரச்சனை வரும்போது அவர் உதவி செய்ய வேண்டியது கடமை. அந்த கடப்பாடு ஐஎம்எஃப்க்கு இருக்கின்றது. 17வது தடவை இது. இலங்கை 17 தடவை ஐஎம்எஃபிடம் கடன் பெற்றிருக்கின்றது. பல தடவை இடைநடுவில் இலங்கை வெளியேறி இருக்கின்றது. ஆக ஐஎம்எஃபிடம் உதவி பெறுவதும் வெளியேறுவதும் இலங்கைக்கு புதிதான விஷயம் அல்ல. அருண்குமார் திசாநாயக்க அவர் சொல்றார், ஐஎம்எஃப் இலங்கை மக்களை பாதித்த சில விடயங்களை நாங்கள் சீர் செய்வோம் என்று. அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது, இலங்கை பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. என்ற இலங்கை மக்கள் வாக்களித்தது ஐஎம்எஃப் தலைவருக்கு அல்ல, அது இலங்கை ஜனாதிபதிக்கு. ஏன் நான் ஐஎம்எஃப் சில விஷயங்கள் தவறு என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஐஎம்எஃப்பை பிழையாக கையாண்டது இது ஒரு தடவை அல்ல. 2001ஆம் ஆண்டு மிக மோசமா வரி வருமானம் பாதிக்கப்பட்டது. ஐஎம்எஃப் சொல்லியது, நீங்க உடனடியாக வேல்யூட டேக்ஸை அறிமுகப்படுத்துங்கள். எந்தவித கட்டுமானமும் இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று வரைக்கும் வேல்யூட டேக்ஸ் சிறப்பாக செயற்படவில்லை. 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வரார். ஐஎம்எஃப் சொன்னது வருமானத்தை கூட்டுங்கள் என்று. நோயாளிகள் மீது வரி விதிக்கப்பட்டது. தனியார் வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகள் வருத்தம் எவ்வளவுக்கு கூடுதோ அவ்வளவுக்கு வரி கூட்டப்பட்டது, பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இப்பொழுதும் அருண்குமார் திசாநாயக்க சொல்ற, உணவுப் பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் நாங்கள் வெட்டை இல்லாமக்குவோம், குறைப்பனண்டு. உலகத்துல மருந்து உயிர் காக்கும் பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது. ஆகவே ஐஎம்எஃப் சொன்னதற்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்ய இயலாது. ஐஎம்எஃப் பிரச்சனை இலங்கையோட கடன் படுகின்றது, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடன் படுகின்றது. அதனாலதான் பிரச்சனை. அந்த உள்நாட்டில் கடன் படுவது என்பது 65 வருஷமா இருக்கு. 65 ஆண்டு கால பிரச்சனையை ஒரு வருஷத்துக்குள்ள தீர்வுகள் ஐஎம்எஃப் பொருளாளர் சொல்லியிருந்தால் அது அவர்களுடைய பிரச்சனை. அதை ஏற்றுக்கொண்டது எங்களுடைய நாட்டில் நிதியமைச்சில தகுதியானவர் இருந்தும் அரசியல் செல்வாக்குல போனவர்கள் அதை கையாண்டத்தாலாம் வந்தவின. அதை அவ்வளோத்தையும் கேட்டது ரணில் விக்ரமசிங்கே அவருடைய தவறு. அடுத்தது, கடன் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது, டாலர் உள்ளே வருவது குறைவா இருக்கின்றது, வெளியே செல்வது அதிகமாக இருக்கின்றது. இது மற்ற கடன்களை பட்டு லாபம் தராத முதலீடுகளில் செய்தது யார்? ஏன் இந்த நிலை உருவாகிறது? மக்களை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் லாபம் தராத முதலீடுகளில் செய்யப்பட்டது, துறைமுகம், விமான நிலையங்களில். இதனால பிரச்சனை வந்தது. ஐஎம்எஃப் மக்களுடைய சுமையை கருதவில்லை. உடனடியாக மின்சார கட்டணங்களை கூட்டுங்கள் என்று சொன்னது. பலருடைய மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நாட்டில் 25% மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். மாணவர்கள் பாடசாலைக்கு போய் மயங்கி விழுவதாக, உணவில்லாமல் மயங்கி விழுவதாக ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆசிரியருடைய சம்பளம் 60,000 ரூபாய். ஆசிரியர்களே வறுமையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இலங்கை ஒரு யூ டர்ன் எடுக்க வேண்டும். இந்த பழையவர்கள் வந்தால் ஆட்சி மாறும், காட்சி மாறாது. வெள்ளைக்காரிடமிருந்து கொள்ளைக்காரரிடம் நாடு போய்விட்டது என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வேணும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இளைஞர்கள் தான் இதை தீர்மானித்திருக்கிறார்கள். பெரிய ஒரு அலை ஏற்பட்டிருக்குது இலங்கையில. இளைஞர்கள் இப்பொழுது இந்த அலை சுனாமி தென்பகுதியை மட்டும் தாக்கவில்லை, வடக்கு கிழக்கையும் தாக்க போகின்றது. பெரிய பழைய முதலைகள், அரசியலை வைத்துக் கொண்டு பணம் பிழைத்த தமிழ் முதலைகளும் சில முஸ்லிம் தலைவர்களும் இந்த சுனாமியில் அடித்து செல்லப்பட வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் தீர்மானித்து விட்டார்கள். மிகவும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லது வார்த்தைகள் உங்களிடமிருந்து வருகின்ற நினைக்கிறேன். என்றால் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு வளமான நிறைந்த நாடாக, இப்ப கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் இலவசமாகவே தன்னுடைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த நாடு இவ்வளவு நிலைக்கு பின்தள்ளப்பட்டதுக்கான பின்னணிகள் நிறையவே, அதற்குரிய பொறுப்பேற்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதனை சார்ந்தவர்களும் நிறைய இருக்கின்றனர். ஆகவே ஒரு மாற்றத்தை
ஏற்படும் அளவுக்கு இது வந்திருக்கின்றது. ஆனால் IMF உடைய ஆதரவு இன்றி முன்னேற முடியுமா? IMF உடைய நிபந்தனையில் ஒன்று இந்த மானியங்களை குறைக்கும். நீங்க சொன்ன மாதிரி மானியங்களை குறைக்கணும். அதுக்காக ஏழைகள் எல்லாரும் சாதாரண வாழ்வில் இருந்தவர்கள் எல்லாரும் அடிபட்டு போறார்கள். மானியங்கள் குறைக்கப்பட வேண்டும், வட்டி அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே இப்பொழுதெல்லாம் மானியம் மீனவர்களுக்கான மானியங்கள் வழங்கப்படுகின்றது, விவசாயிகளுக்கான மானியங்களை அறிவித்திருக்கின்றார் புதிய ஜனாதிபதி. ஆகவே இவர்களுடைய சட்டத்திட்டத்துக்கும் இடையிலே ஒரு முரண் ஏற்பட வழி இருக்குமில்ல. ஆகவே நிச்சயமாக ஐயப்பனுடைய உதவி நாடை மேற்கொண்டு வருகிறார். பெரும் கடன் சுமைக்குள்ள தான் ஆண்டகுமார் தசநாயக்கா பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே இது எவ்வளவு சாத்தியப்பாடு, இப்படி யூட்டர்ன் எடுக்க வேண்டும் என்றாலும் எவ்வளவு சாத்தியப்பாடு IMF நிபந்தனைகளை மீறி அல்லது நிபந்தனைகளுக்கு இணங்காமல் நாட்டை கொண்டு போவது எவ்வளவு சாத்தியப்பாடு நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் மிக முக்கியம். IMF உடைய உதவி என்பது $2.9 பில்லியன், அது எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி 4 வருஷத்துக்கு 48 மாதத்துக்கு இந்த $2.9 பில்லியன். இது பெரிய உதவி அல்ல. இலங்கையிடம் இப்பொழுது 4 பில்லியன் இருக்கின்றது. உல்லாச பயணிகள் வருவதனால் மட்டும் நாள் தொடக்கம் $5 பில்லியன் வருகின்றது. ஆகவே IMF உடைய நிதி உதவி பெரிய உதவி அல்ல. IMF சொல்லுவது உங்களுடைய பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கின்றது, இலங்கை ஒரு குழப்படி செய்யக்கூடிய பையன் மாதிரி செலவை ஒழுங்கா செய்வதில்லை, வருமானம் உழைப்பதில்லை, அந்த நிலையில் தான் இலங்கை பொருளாதாரம் இருக்கின்றது. ஆகவே IMF பிரச்சனை என்ன சொன்னா, உங்களுடைய செலவை குறையுங்கள், வருமானத்தை கூட்டுங்கள். ஒவ்வொரு அமைச்சிலும் 10, 20, 30 வாகனங்கள் இருக்கின்றன. அவருடைய சாரதிகள் கூட, அமைச்சு சாரதிகளின் மனைவிமார் போய் அந்த பஜிரோ வாகனங்களில் போய் மரக்கறி வாங்கிய சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி என்று சொன்னால் அமைச்சுக்களுக்கு ஒதுக்குற பணம் வீண் விரயம். அப்ப IMF பிரச்சனை செலவை குறைப்பது. அது மானியத்தை குறைக்காமல் இந்த அரசாங்க செலவுகளை, தேவையற்ற செலவுகளை குறைத்தால் IMFக்கு என்ன பிரச்சனை? IMF பிரச்சனை செலவை குறையுங்கள் என்று. IMF எக்காரணங்கள்னு சொல்ல இயலாது, நீங்கள் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்க வேணாம், மீனவர்களுக்கு மானியம் கொடுக்க வேணாம் என்று IMF சொல்ல இயலாது. IMF பிரச்சனை செலவை குறைப்பது. ஸ்ரீலங்கா நேயாரால அது தேவையில்லாமல் தான் லாபம் உழைத்த கம்பெனியை ஒரு சிறிய தேவையற்ற காரணத்தினால் அது அரசுடைமையாக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதியினால். 45,000 மில்லியன், 45 மில்லியன், 47 மில்லியன் நட்டம் ஒவ்வொரு வருஷத்திலேயும். இதுவரைக்கும் 376 பில்லியன் ரூபாய் நட்டம் அடைஞ்சிருக்கு. அப்ப எங்களுடைய செலவுகளை எப்படி குறைக்கலாம்? இந்த அமைச்சுக்களை தங்களுடைய கட்டுப்பாடுகளை வச்சுக்கொண்டு ஒரு அமைச்சர் தன்னுடைய அண்ணனை டெலிகாம் தலைவராக நியமித்தார், இன்னொரு அமைச்சர் தன்னுடைய தம்பியை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தலைவராக நியமிக்கிறார், இன்னொரு அமைச்சர் தன்னுடைய மைத்துனரை ஸ்ரீலங்கனையாருக்கு தலைவராக நியமிக்கிறார். ஒரு நண்பர் என்னிடம் சொல்றார், ஒரு பாடசாலையில் 3 உதவியாளர்கள் தேவை, அங்கு 27 அதிக உதவியாளர்கள் மைனஸ் ஸ்டாஃப் இருக்கிறார்கள். அப்ப அமைச்சர்கள் தங்கள் விரும்பினபடி நியமனங்களை செய்து அரச சேவையை குழப்பி, அரச சேவையெல்லாம் பெரிதாக்கி, ஆசிரியர்களுக்கு 60,000, டாக்டர்ஸுக்கு அடிப்படை சம்பளம் 67,000 அப்படி கொடுத்துத்தான் மிக மோசமான நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். செலவுகளை குறைத்தால் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறையும். அதே நேரம் வருமானம் தர ஊழல் வழிகளை, வரி ஏய்ப்புகளை, வரி தவிப்புகளை குறைத்தால் வருமானம் கூடும். IMF பிரச்சனை தீர்ந்தது. IMF அடுத்த பிரச்சனை வெளிநாட்டு செலாவணி. இப்ப எங்களுடைய போர்ட் சிட்டி துறைமுக நகர் கட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே வெளிப்படைத்தன்மை ஊழல் எல்லாம் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. ஒரே ஒரு அமைப்பிடம் போய் நாங்கள் விண்ணப்பத்தை கொடுத்தால் உடனடியாக முதலீட்டுக்கு அனுமதி கிடைத்து விடும் என்ற நிலை உருவாகினால் நிச்சயமாக வெளிநாட்டு முதலீட்டாளர் வருவார்கள். எங்களுக்கு வெளிநாட்டு பணம் வரப்போகின்றது. இன்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நபர், மத்திய கிழக்குல நபர் சொல்றார், என்னுடைய தாய்நாட்டுக்கு நான் $200 தருகிறேன், எல்லாரும் எங்களுக்கு $200, $300 போடுங்கள். ஆகவே மக்கள் ஒரு உத்வேகம் வந்திருக்கின்றது. அப்ப இப்பொழுது நீங்கள் சொல்லுங்க, IMF பிரச்சனை நீங்கள் மானியத்தை கட் பண்ணுங்கள் என்று அல்ல, செலவுகளை குறையுங்கள். அந்த செலவு வேறு வகையில் குறைக்கப்பட போகின்றது, வருமானம் வேறு வகையில் அதிகரிக்கப்பட போகின்றது. ஆகவே இதையெல்லாம் IMF கை வைக்க இயலாது. IMF வரையறைகள் என்று நாங்கள் இதை விட திறமா செய்து காட்டலாம். அந்த நிலைமை இப்பொழுது காணப்படுகின்றது. மிக ஒரு பொருத்தமான பொருளாதார நிர்வாக கட்டமைப்புகளை அமைத்து கொண்டு வருகின்றார் ஜனாதிபதி. நீங்கள் சொன்ன மாதிரி செலவுகளை குறைத்து எங்களுடைய நாட்டுகளுடைய வருமானங்களை அதிகரிக்குவோமானால் அங்களுடைய சமநிலை ஒன்றை கொண்டு வரலாம். ஆனால் இதேவேளையில் மிக முக்கியமான ஒரு இலங்கையினுடைய செலவாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் ஒன்று இந்த இராணுவ விஸ்தரிப்பு என்று சொல்லலாம். தமிழர் பிரதேசங்களில் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்ற இராணுவத்தினுடைய பரம்பரை. இது தொடர்பாக
இதுவும் ஒரு பெரும் செலவினமாக அது தொடர்பான கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே இது தொடர்பான என்ன முடிவு இப்பொழுது எம்பிமாருடைய பாதுகாவலர்கள் எல்லாரையும் குறைச்சிருக்கிறார். ஆகவே இது ராணுவம் தொடர்பான நடவடிக்கை எப்படியாக, அதுவும் பெரும் செலவை கொடுக்கின்ற, இலங்கைக்கு பெரும் செலவை கொடுக்கின்ற ஒரு விடயம். ஆகவே இந்த விடயத்தில் ஜனாதிபதி எப்படி அதை கையாளுவார் என்ற ஒரு பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு? ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, ஜேவிபி அல்லது ஜனாதிபதியுடைய கொள்கைக்கு உள்ளே நான் சென்று அவர்களை எல்லாத்தையும் நியாயப்படுத்துவது போல என்னால் பேச இயலாது. ஒரு பார்வையாளனாக ஒரு 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 அவருடைய பொருளாதார கொள்கையை, அரசியல் கொள்கையை விமர்சனம் செய்வதனாக, பகுப்பாய்வு செய்வதனாக நான் கூறுகிறேன். உங்களுக்கு யுத்தம் முடிந்த பிறகு பாதுகாப்பை பொறுத்து 2 செலவு இருக்கு. ஒன்று மூலதன செலவு, அடுத்த நடைமுறை செலவு. மூலதன செலவு என்பது இந்த ஆயுதங்கள், தளவாடங்கள் வாங்குவது மூலதன செலவு. அது இப்பொழுது பெரும்பாலும் விமானப்படையை தவிர மற்ற மூலதனங்கள், இராணுவத்துக்கு மூலதனங்கள் வாங்கப்படுவது இல்லை. ஏன்னா யுத்தம் நடக்கவில்லை முன்பு. அப்ப செலவு குறையத்தான் வேணும். 2வது நடைமுறை செலவு. இராணுவத்தினுடைய சம்பளம் உட்பட நடைமுறை செலவு, வாகனங்களுக்கான அந்த சில எரிபொருள் செலவுகள் எல்லாம். இப்பொழுது உங்களுக்கு யுத்தம் நடக்காதபடியா இராணுவம் சார்ந்த வாகன ஓட்டங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. அடுத்தது, புதிதாக பலர் ஓய்வு பெற்று செல்கிறார்கள். இராணுவத்தினர், விமானப்படையினர், கடற்படையினர் ஓய்வு பெற்று செல்லும் போது மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை. ஆகவே இது படிப்படியாக இந்த இராணுவத்தின் தொகை குறையடைய வாய்ப்பு இருக்குது. என்றால் பெரிய அளவில் நீங்கள் பார்த்து எந்த இடத்திலையும் இராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு புதிதாக இடம்பெறவில்லை, ஆனால் குறைந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் சில வேளைகளை நினைக்கக்கூடும், கடந்த ஆட்சியாளர்கள் சிலரை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் பாதுகாப்புக்கு கூடுதலாக ஒதுக்குகிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், பாராளுமன்றத்தில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு விரிவாக ஆராயப்பட வேண்டும். அங்கே கணக்காளர் நாயகம் வருவார். ஒரு கணனி வாங்கினாலும் அது கணக்காளர் நாயகத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு செலவுக்கு மட்டும் கணக்காளர் நாயகம் இதுக்கு அது போகாது. என்றால் பாதுகாப்புக்கு எங்கெங்கே எந்த நாட்டிலிருந்து எந்தெந்த ஆயுதங்கள் வாங்கப்பட்ட விவரங்கள் பாராளுமன்றத்துக்கு கூட தெரியாது. அது கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படுவதில்லை. அந்த காரணங்களாலோ என்னவோ தெரியல, பாதுகாப்புக்கு ஒதுக்கினால் சில விஷயங்களை செய்யலாம் என்று கடந்த அரசாங்கங்கள் செய்திருக்கக்கூடும். ஆகவே இப்பொழுது புதிய அரசாங்கம் சிலவளை பாதுகாப்புக்கு ஒரு அளவு குறைச்சி கல்விக்கெல்லாம் கூடுதலாக நிதி ஒதுக்குமாயிருந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பல இராணுவத்துறை சார்ந்தவர்களே எங்களிடம் கேட்டது உண்டு, யுத்தம் நடக்கவில்லை, ஏன் பாதுகாப்புக்கு நிதி உதவி என்று இராணுவத்துறை சார்ந்தவர்களே எங்களிடம் கேட்ட வரலாறும் இருக்குது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் எங்களுக்கு பதில் சொல்லும். பாதுகாப்புக்கு எவ்வளவு ஒதுக்க போகிறார்கள், கல்விக்கு எவ்வளவு ஒதுக்க போகிறார்கள், பார்ப்போம். இந்த மிக முக்கியமாக இந்த பாதுகாப்புத்துறையினுடைய செயற்பாடு தொடர்பாகவும் அவதானிக்கப்பட வேண்டிய நிலையில இன்னும் ஒன்று, இந்த பொருளாதார ரீதியாக இலங்கையில இன்வெஸ்ட் பண்றதுக்காக மிக முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்ற 2 நாடுகள், எங்களுடைய அண்டை நாடுகள் சீனாவும் இந்தியாவும். இவர்களுக்குடைய இருக்கின்ற பொருளாதார முதலீட்டுக்கான அந்த போட்டி நிலையில இலங்கை எப்படி அதை சந்திக்க போகின்றது என்று நினைக்கிறீங்க? என்னன்னு சொன்னால், இந்தியாவுக்கும் டெல்லிக்கும் அன்றகுமார ஜேவிபிக்கும் இடையிலான ஒரு வரலாறு தொடர்பான ஒரு கசப்பான அனுபவம் இருக்கின்றது நினைக்கிறேன். 1971ஆம் ஆண்டு அந்த இயக்கம் இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான மிக முனைப்போடு ஆதரவு கொடுத்தது டெல்லி என்று டெல்லி செய்திருக்கிறது. ஆகவே இந்த வகையில டெல்லிக்கும் சீனாவுக்கும் இடையிலான இலங்கையினோடு பொருளாதார முனைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகம்? இதை எப்படி அன்றகுமார சந்திக்க போகிறார்? உண்மையிலேயே இது ஒரு சிக்கலான நிலைமை, சிக்கலான கேள்வி. என்றால் இலங்கை 3 நாடுகளை கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது. சைனா, முக்கியமாக இந்தியா என பக்கத்தில் உள்ள பெரிய நாடு, இலங்கையோட நெருங்கிய கலாச்சார மொழி மத ரீதியான தொடர்பு கட்டப்பட்ட நாடு. அடுத்தது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா. அப்ப அமெரிக்கா 1வது பொருளாதாரம், சீனா 2வது பொருளாதாரம், இந்தியா 5வது பொருளாதாரம், இந்தியா 3வது பொருளாதாரத்தை நோக்கி தாங்கள் நகர வேண்டும் என்று நினைக்கின்றது. ஆகவே இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகின்றது. தன்னுடைய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் வரக்கூடாது என்று. ஆனால் சீனா, உங்களுக்கு தெரியும், அந்த முத்துமாலை திட்டத்தின் கீழே இலங்கை ஊடாக, ஹம்பாந்தோட்டை ஊடாக தான் ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டும், அந்த தன்னுடைய முதலீடுகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சீனா விரும்புகின்றது. ஆகவே சிங்கப்பூரை போல அமெரிக்கா பக்கமும் நாங்கள் போகவில்லை, ரஷ்யா பக்கமும் போகவில்லை. சிங்கப்பூர் மக்களுடைய நலன் எங்களுக்கு செயற்பட்டது போல அன்றகுமார திசாநாயக்கா அரசாங்கம் சீனா, இந்தியா, அமெரிக்காவை மிக கவனமாக கையாள வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள். ஆகவே அது ஒரு முக்கியமான விடயம்.
இந்தியாவுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்வது மொத்த ஏற்றுமதியில் 6%, இறக்குமதி செய்வது 20%, சீனாவில் இருந்து இறக்குமதி செய்வது 21%. ஆனால் சீனாவுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்வது இல்லை. எங்களுடைய ஏற்றுமதி எல்லாம் அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போகின்றது. அவை சீனாவால் உருவாக்கப்பட்ட துறைமுக நகரம் இருக்கின்றது. அங்கே முதலீடு வரப்போகின்றன. அமெரிக்காவிலிருந்து முதலீடு வரலாம், இந்தியாவிலிருந்து முதலீடு வரலாம், சீனாவிலிருந்து முதலீடு வரலாம், பல்கலைக்கழகங்கள் வரலாம், வைத்தியசாலைகள் வரலாம், எல்லாம் வரக்கூடும். ஆகவே இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட ரீதியில் அந்த காயங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். தங்கள் 71ஆம் ஆண்டு தங்களை தோற்கடித்தது இலங்கை ராணுவத்துடன் சேர்ந்து இந்திய ராணுவம். அதே போல 87ஆம் ஆண்டுலேயும் நாங்கள் இந்திய ராணுவம் வருகைக்கு எதிராக தான் நாங்கள் கிளர்ச்சியில் ஏற்படலாம் அவர் நினைக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு தெரியும், வடகொரிய அதிபருக்கு ட்ரம் நேர போய் கை கொடுத்ததெல்லாம் வரலாறு இருக்கின்றது. வரலாறுல அரசியல் ரீதியாக நாடு என்று வரும்போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்களை தவிர்க்க வேண்டிய கட்டத்துக்கு வரலாம். ஆகவே அவருக்கு அது நிச்சயமா அவருடைய ஆலோசனையை சொல்லுவார்கள், இந்தியாவை, சீனாவை, அமெரிக்காவை மிக கவனமாக கையாள வேண்டும் என்று. ஏன்னா இலங்கைக்கு முதலீடு தேவையா இருக்கின்றது. அந்த முதலீடு இந்தியாவிலிருந்து வரலாம், சீனாவிலிருந்து வரலாம், அமெரிக்கா அல்லது ஏனைய மேற்கு நாடுகளிலிருந்து வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன்னா இலங்கை பாரிய மாற்றத்தை வேண்டி நிற்கின்றது. உங்களுக்கு தெரியும், 1960 வரைக்கும் சிலோன் டீ உலகத்துல நம்பர் 1. ஆனால் அதை ஸ்ரீமாமையா தேசிய பிறகு இன்றைக்கு உலகத்துல சிலோன் டீ முக்கியமானது அல்ல. 77ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய ஏற்றுமதி பொருள் தேயிலை, ரப்பர், தெங்கு. 77ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆடை, தேயிலை 2000 ரூபா அன்றைக்கு இலங்கையில கிலோ. ஒரு ஷர்ட் ஒரு 3000 4000 ரூபா. ஆனால் இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருட்கள், வாகனங்கள் எல்லாம் மில்லியன் கணக்கானது. போனே 50,000 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் போற தொலைபேசிகள் இருக்கின்றன, கை தொலைபேசிகள், லேப்டாப் எல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் 7 லட்சம். அப்ப இலங்கை இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் விலை கூடிய பொருட்கள், ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் மலிவான பொருட்கள். இதுதான் இலங்கைக்கு வர்த்தக பற்றாக்குறையை தசாப்தங்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து இலங்கை விடுபடவே இல்லை. தாய்லாந்து மாறிவிட்டது, தாய்வான் ப்ரொடக்டிவாக இலங்கை மாறுவதற்கான வழிவகைகள், திட்டங்கள் அல்லது பொருளாதார நிபுணர்களால் வகுக்கப்படுகின்றதா? நான் அங்கதான் வருகிறேன். அப்ப வியட்நாம் போன்ற நாடுகள் மிக குறுகிய காலத்துக்குள்ள தங்களுடைய ஏற்றுமதி கட்டமைப்பெல்லாம் மாற்றி விட்டார்கள். அப்ப வியட்நாமால முடியும் என்று சொன்னால், மலேசியாவில முடியும் என்று சொன்னால், இப்போ இந்தியா, சீனாவில மாறிவிட்டன. சிறிய தாய்வானால முடியும் என்றால், தாய்லாந்தால முடியும் என்றால், ஏன் இலங்கையால முடியாது என்று சொன்னால், இலங்கை தீவாக இருந்து கொண்டு மீனை இறக்குமதி செய்யுது, கருவாட்டை இறக்குமதி செய்யுது. நதிகள் எல்லா இடத்திலையும் ஓடுகின்றன. நீர் பற்றாக்குறை இலங்கை மக்களுக்கு தெரியாது. ஆனால் பால்மாவை இறக்குமதி செய்கிற நாடு. காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு மீன்பிடி துறைமுகங்களே குறைவு. அப்ப சரியான திட்டங்கள் இல்லை, கொள்கைகள் இல்லை, நிலையான தன்மை இல்லை. பல தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், தேர்தல்களை மையப்படுத்தி தான் அரசியல் வளர்ச்சி ஏற்படுகிறார்கள். அவர் நிலையான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும், அத்திட்டங்கள் அமுலாக்கப்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பித்து ஒவ்வொரு விஷயமும் பேசுவதால் பிரயோஜனம் இல்லை. இதான் உலக அளவு நடந்திருக்குது. ஆகவே இலங்கை தன்னுடைய பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த வேண்டும், ஏற்றுமதியை பன்முகப்படுத்த வேண்டும். இதற்கெல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆலோசகர் குழு அவர்களுக்கு வேணும். அந்த குழு நிலையானதா இருக்க வேண்டும், ஊழலற்றதா இருக்க வேண்டும். அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாராக இருந்தால், இந்த அரசாங்கம் உருவாக்குமா இருந்தால், அருண்குமார் திசாநாயக்க தான் அடுத்த ஜனாதிபதியும் கூட. அப்படி எல்லாத்தையும் தவறி எல்லா பிரச்சனையும் ஏற்படலாம் குளறுபடியா இருக்குமா இருந்தால், அடுத்த அரசாங்கத்தை பற்றி அவர்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஆகவே இந்த பொருளாதார ரீதியாக முதலிடுவதற்கு இப்ப புலம்பெயர்ந்த தேசங்கள்ல தமிழர்களுடைய பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இலங்கையில் முதலிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது வசதிகள் அவர்களுக்கு எப்படி வாய்க்க போகின்றது, வாய்ப்பு இருக்கின்றதா என்று நீங்க எப்படி பாக்குறீங்க? 2-3 விஷயம் நடக்க போகிறது. எனக்கு அண்மையில வருகின்ற செய்திகள் எல்லாம் வடக்கு கிழக்கில இருந்து தமிழ், முஸ்லீம் அல்லது அந்த இளைஞர்கள், மலைய இளைஞர்கள் எல்லாம் தாங்கள் இந்த முறை வாக்களிப்பில் ஒரு வித்தியாசத்தை காட்டப் போகிறோம் என்று உறுதிபட கூறுகிறார்கள். ஆகவே அது மிகப்பெரிய மாற்றம், வரலாற்று இல்லாத மாற்றம். தென்பகுதியில் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தலை வீசுகின்றது. அவருடைய எண்ணிக்கை, பாராளுமன்ற எண்ணிக்கை கூட, ஆசனங்கள் எண்ணிக்கை நிச்சயமாக கூட போகின்றது. இந்த இடத்துல அவர் சொல்றது, அவருடைய முதலாவது பேச்சிலேயே நான் ஒரு பாரபட்சம் இல்லாத இன, மத, மொழி வேறுபாடற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவேன், நிலையை உருவாக்குவேன் என்று. அவ்வாறு தின்பட்டால் அந்த அச்ச நிலை இருக்காது முதலீட்டாளர்களுக்கு. இலங்கை பொருளாதாரம் மிகப்பெரிய மாற்றத்தை வேண்டி நிற்கின்றது. அந்த அச்சநிலை அவர் போக்குவராக இருந்தால், புலம்பெயர்ந்த தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் எல்லோருமே தங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு செய்ய வாய்ப்பு இருக்கு. என்றால் இலங்கையுடைய அந்த லொகேஷன், அந்த லொகேஷனல் அட்வான்டேஜ், அந்த அமைவு இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் பயன்படுத்தவில்லை. அந்த லொகேஷனல் அட்வான்டேஜ், இந்த இடமைவுக்குடான அனுகூலம் எங்களுக்கு இருக்கின்றது.
அந்த அனுகூலத்தை மையமாக வைத்து ஒரு ஒரு உற்பத்தி மையமாக, ஒரு வணிக மையமாக இலங்கையை கட்டியெழுப்பினால் மிகப்பெரிய அளவில் புலம்பெயர்ந்த எல்லோரும் தங்களுடைய முதலீடை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, ஒரு முறைமை, வெளிப்படையான ஊழலற்ற இனவாதம் இல்லாத ஒரு ஒரு சூழல் தேவைப்படுகின்றது. அந்த சூழலை இந்த அரசாங்கம் வழங்குமாயிருந்தால் முதலீடுகள் வரும், உற்பத்தி பெருகும், வணிகம் பெருகும், இலங்கை பொருளாதாரம் பல்கி பெருகும், எல்லோருக்கும் சம்பளத்தை கூட்டலாம். ஒரு 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 வைத்தியருக்கு 67,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆசிரியர்களுக்கு 60,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைத்தியருடைய அடிப்படை சம்பளம் 67,000, ஒரு 10 வருஷம் அனுபவம் உள்ளவர்களுக்கு. மற்றது அந்த ஐடி துறையில விற்பனர்களுக்கு 65,000-70,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பொருளாதாரம் விரிவடையும் போது எல்லாமே மாறும். தென்கொரியாவில் அது நடந்தது 60-70களில். ஆகவே வழங்குமாக இருந்தால் என்ற ஒரு வார்த்தையை நீங்க பாவச்சிங்க, வழங்குமாக இருந்தால் இப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் நடக்கும். ஆகவே வழங்கக்கூடிய இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஊழலை அழிக்க வேண்டும், வளமான நாட்டை கொண்டு வர வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இன மத வேறுபாடு அற்று மக்கள் உணர வேண்டும் என்ற சிந்தனையோடு கொள்கையோடு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறதாக சொல்லப்படுகின்ற இந்த நேரத்தில் இந்த நீங்கள் சொன்ன வழங்குவாராக இருந்தால் என்ற பொருளாதார வசதிகளை ஏற்படுத்துவார் இருந்தால் என்ற அந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மாதிரி நீங்கள் கல்வித்துறையில் அல்லது கல்வி மேல் நிபுணத்துவம் உள்ள துறையினர் அவர்களுக்கான ஆலோசனைகளை யோசனைகளை யாராவது இது முன்வைத்திருக்கின்றார்களா? முன்வைக்கக்கூடிய தமிழர்கள் சார்பில், தமிழர்கள் முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கான சார்பாக அந்த ஆலோசனைகள் முன்வைக்க முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்படுகின்றதா? உண்மையிலே நான் சொல்ல போனா இப்பொழுது அவர்களுடைய முழு கவனமும் பொது தேர்தலை மையப்படுத்தி இருக்கின்றது. பொது தேர்தலில் அவர்கள் மீண்டும் ஒரு இமாலய சாதனையை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெறுமனே 3 பேர் தான். 2 பேர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஒருத்தர் தேசிய பட்டியலூடாக வந்த பிரதமர் கருணி அமரசூரி. இதில் இருந்து அவள் 103 தாண்ட வேண்டும். நிலையான ஆட்சி ஏற்படாவிட்டால், தொங்கு பாராளுமன்றம் ஏற்பட்டால் அவர்களால் பல திட்டங்களை அறிமுகப்படுத்த இயலாது. இப்பொழுது அவருடைய முழு நோக்கமும் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். ஆகவேதான் அவர்கள் இந்த நீதிமன்றங்கள் ஊடாக சில விஷயங்களை செய்யாமல் மக்களுடன் நேரடியாக பேசுகிறார்கள். இவ்வளவு காலமும் அமைச்சர்கள் தங்களுடைய பாவித்த வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைப்பதை யாருக்கும் தெரியாது. இப்பொழுது அவர் சொல்றார்கள் வெளிப்படையாக கொண்டு அங்கே இங்கே பாருங்கள் என்று நாட்டுக்கு காட்டுகிறார்கள், என்ன நடந்திருக்கின்றதை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் மக்களுடன் பேசுகிறார்கள், மக்களுக்கு காட்டுகிறார்கள். அப்ப அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தி. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, அவர் சொல்லியிருக்கிறார் இது எல்லாம் ஒரு நாடகம், இதுவும் முன்னே வரலாற்றில் நடந்த ஒரு விடயங்களை போல இதுவும் ஒரு நாடகமாகவே அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த பொதுவாக கண்காட்சிகளை வைக்கின்றார்கள், அரச வாகனங்களை கொண்டு வந்து காலிமுகத்தில் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இன்றைக்கு நேற்று நினைக்கிறேன். அப்ப அது பற்றி எங்களுடைய கருத்து. நான் சொல்லுவதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு வாகனம், இந்த உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தவுடன் அவர்களுக்கு ஒரு வெஹிக்கிள் பெர்மிட் கொடுப்பது வழக்கம். அந்த வெஹிக்கிள் பெர்மிட், அந்த என்ஜின் கெப்பாசிட்டி எல்லையற்றது. அப்போ நான் காலையிலே ஒரு பட்டியலை பார்த்தேன், அதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேரும் இருக்கின்றது. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வாகனம், ஹெமர் வாகனம் 4,47,00,000 அந்த அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை விற்று அந்த வாங்கியவர் ஜப்பானிலிருந்து அந்த வாகனத்தை இறக்குமதி செய்கின்றார். அந்த வாகனத்தின் ஜப்பானிய பெறுமதி 4,47,00,000 சற்று அதிகமானது. அந்த பெர்மிட்டை வாங்கியவர் செலுத்தின வரி 1,550 ரூபாய். அப்ப இப்படித்தான் எல்லா வாகனங்களும் லேண்ட் குரூசர், இறக்குமதி செய்யப்பட்ட அத்தனை வாகனங்களுமே லேண்ட் குரூசர். அப்ப 5 கோடி 6 கோடி ரூபாய் வரி செலுத்தப்பட வேண்டிய கார்களை 1,550 ரூபாய் செலவழித்து தான் அந்த பெர்மிட்டை வாங்கியவர் அது வாங்கியிருக்கின்றார். இப்பொழுது சொல்லுங்கள், நாடகம் ஆடுவது யார், ஆடியது யார்? ஆகவே இதெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. மக்கள், நான் எந்த கட்சியையும் தனிப்பட்ட ரீதியில சொல்லவில்லை. எங்களுக்கு காயம் வந்தது என்னன்னு சொன்னால், மாணவர்கள் உணவில்லாம போவது, மாணவர்கள் மெலிவாக காணப்படுவது, குட்டையாக காணப்படுவது. பிரித்தானிய லான்செட் ஜேர்னல் சொல்லுது 10 லட்சம் 5 லட்சம் ஆண் பிள்ளைகள், அதாவது 19 வயது குறைந்த பிள்ளைகளும் 4,60,000 பெண் பிள்ளைகளும் மந்த போஷணையால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அப்ப கல்விக்கு காசு இல்லை. உலகத்துல கல்விக்கு நிதி குறைவாக ஒதுக்குற நாடுகளில் ஒன்றாக இலங்கை காணப்படுகிறது. இலங்கையில் ஒதுக்கீடு சில ஆப்பிரிக்க நாடுகளை விட குறைவு. சுகாதாரத்துக்கும் அதே நிலைமைதான்.
ஆனா கல்விக்கு 7 அமைச்சர், ஒரு கட்டத்தில் 7 அமைச்சர்கள் இருந்தார்கள் கல்விக்கு மட்டும். ஆனா கல்விக்கு குறைவா ஒதுக்கப்படுற நாடு இது. எல்லாம் சாதாரண இளைஞர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இந்த தகவல்கள் பரிமாறப்படும் போது உங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியிலே என்ன மனநிலை ஏற்படும் என்று. அதான் இப்பொழுது பயப்படுறாங்க எல்லோரும். அப்ப முதல்வன் படத்தில் வர்ற காட்சிக்குரிய கதை இலங்கைக்குரியது, படம் தான் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது. இப்பொழுது அதுதான் இப்ப அரங்கேறி கொண்டிருக்கிறது. சரி, உண்மையில் ஒரு வெளிப்படைத்தன்மையான அனைத்து திட்டங்களுமே மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்ற ஒரு அரசு அமையும் பொழுது ஊழல்வாதிகளுக்கும் அல்லது தங்களுடைய சுயலாபம் கருதி அரசியல் நடத்துவோருக்கும் இது பெரும் எச்சரிக்கைக்குரிய காலமாகத்தானாகவே இருக்கின்றது. ஆகவே மக்களுக்கு நேரடியாக ஜனநாயகத்தை சரியான முறையில் கொண்டு வருகின்ற ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுகின்றது. புலம்பெயர் தேசங்களிலும் பலவிதமான பலர் மத்தியில ஒரு உற்சாகத்தை, சிறிது புத்துணர்வை கொடுத்திருக்கின்றதாகத்தான் தமிழர்கள் மத்தியில் இருக்கின்றது நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய ஒரு 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 வளமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேசத்தை மீண்டும் காணுவதற்காக ஒவ்வொருவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே புதிய மாற்றங்களை வரவேற்பதற்கு எல்லாருமே தயாராக இருக்கின்றார். அந்த மாற்றங்களுக்கு ஊடாக தமிழர்களுக்கும் இதுல மிக முக்கியமான இன்னும் ஒரு கேள்வி, இப்பொழுது மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற சிங்கள பகுதியில் அல்லது தென் பகுதியில் இளைஞர்களோ மக்களோ விழித்தெழுந்து ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக வாக்களிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் அல்லது பின்னடைவை மேன்மைப்படுத்துவதற்காக வளமையாக இருந்த அரசின் மேல கோபம் கொண்டு அவர்கள் அரசுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த நிலையை இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கவும் சரி, தாயத்தில் இருக்கிறவங்க சரி, எப்படியாக நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனை, அல்லது எப்படியாக நாங்கள் இதை சாதகமாக்கிக் கொள்ளலாம், அல்லது பலன்களை பெற்றுக் கொள்ளலாம், அல்லது வளங்களை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்கள் புலம்பெயரும் போது ஒரு கடினமான முடிவை எடுத்து ஏதோ ஒரு விரக்தியில தான் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். எங்கள் தங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கவில்லை. மதர்லேண்ட் இஸ் பெட்டர் தேன் அதர்லேண்ட். எப்போதும் எல்லோருக்கும் அந்த காயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்த போதும் இலங்கையில் என்ன நடக்கின்றது என்ற அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். மொழியை அப்பாற்பட்டு நான் சொல்றேன், சிங்களவர்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இந்த நாட்டுக்கு வர வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆசையுடன் ஓடி வருகிறார்கள். இவ்வளவு காலமும் ஒரு மனத்தில் ஒரு அச்சம் இருந்தது என்று சொன்னால் எங்களோட முதலீடுகளுக்கு என்ன நடக்கும், நம்பிக்கையில்லா தன்மை. இப்பொழுதும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் அவர்களுடைய கட்சி சார்பாக அவருடைய பேச்சாளனாக கருத இயலாது. பொது தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தும் போதுதான் எங்களுக்கு தெரியும். ஒரு 6 மாதம் நாங்கள் பொறுத்திருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால், எனக்கும் நம்பிக்கை வந்தால், நானும் உங்களை போலதான் இருக்கின்றேன், நானும் வெளியிலிருந்து தான் பேசுகின்றேன், வந்தால் நிச்சயமாக இலங்கையர்கள், புலம்பெயர்ந்து வாழ்ற இலங்கையர்கள் தங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு வரலாம். அது அவர்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். ஏன்னா அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், அவர்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது, இந்த நுட்பத்தேர்ச்சி ஸ்கில் இருக்கின்றது. அதை எல்லாம் அவர்கள் இந்த தேசத்துக்கு வழங்கினால் அவர்களுக்கு மன திருப்தி, அவர்களுக்கு லாபமும் கிடைக்கலாம், இந்த நாட்டு இந்த மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கலாம், எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், இந்த 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து இந்த இளைஞர்கள் விடுபடலாம், அரசு ஊழியர்கள் வறுமையிலிருந்து விடுபடலாம். அது எல்லோருக்கும் நல்லது. மிக்க நன்றி. உங்களுடைய விரிவான ஒரு பார்வையும் ஒரு தெளிவான நோக்கை நோக்கி மக்களை அறிவுறுத்திய விடவும் மிக முக்கியமாக இருந்தது. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு இன்னும் பலது காத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை அவதானிக்க வேண்டிய காலகட்டத்தில் மக்களும் இலங்கை வாழ் மக்கள் இருக்கின்றோம். உலக நாடுகளே அதை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நாங்களும் மிக அவதானத்தோடு அந்த மெல்ல அந்த நாட்டை மேன்மைப்படுத்த முயற்சியில் கைகோப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களை போலதான் நானும் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இனபேத முரண்கள் வரலாறு ரீதியாக கடந்த கசப்பான அனுபவங்களை கடந்து எங்கு ஒரு நல்ல சமிக்கை வருகின்றதோ அந்த சமிக்கையை நாங்கள் அந்த அடையாளம் காணலாம், எப்படி அடையாளத்தை கொண்டு நகர்த்த வேண்டும் என்பதற்கு உங்களை போன்றவர்களுடைய ஆலோசனை நிச்சயமாக தேவை என்று நம்புகின்றேன். அந்த ஆலோசனைக்காக இன்று இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய நன்றியை மெய்வழி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். சார், இன்று மெய்வெளியுடைய அரசியல் வழியில் மிக முக்கியமாக இலங்கையின் பொருளியல் துறையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறையினுடைய ப்ரொஃபசர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் என்னோடு இணைந்திருந்தார்.
மிகவும் கனதியான விஷயங்கள் பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். பொருளாதார தனியாக அரசியல் ரீதியான மாற்றங்களை மட்டும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். ஒட்டுமொத்த அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்களை அவதானித்து எங்களுடைய நகர்வுகளை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே கல்வியலாளர்கள் அனுபவமிக்கவர்கள் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வார்த்தைகளுக்கூடாக எங்களுடைய நிறைய எங்களுடைய வழியை கண்டிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பலம் பொருந்திய வார்த்தைகளாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.